வணக்கம். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதியில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். மக்களை போலவே கயவர்களும் இருப்பாடும். நம்மளை மாதிரியே நல்லா நடிப்பாங்க, சிரிப்பாங்க, நாடகம் போடுவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் செஞ்சு மக்களோட மக்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி கயமைத்தனம், இந்த களவாணித்தனம் இது இருக்குங்கிறத நீங்கள் ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். அதில் ஒருத்தந்தான் நான் சொல்கிறேன். கரூர் டிசம்பர் மத்தியில் நடத்த வேண்டிய ரோட் ஷோ, டிசம்பர் மத்தியில் நடத்த வேண்டிய அந்த பஸ்ஸில் ஷோ நடத்துகிறாங்கல்ல, நடிகர் விஜயோட அந்த ரோட் ஷோ. இத்தனைக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லாமல் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கி ரோட் ஷோவை நடத்துகிறாங்க. அது வேறு. டிசம்பரில் நடத்த வேண்டிய ரோட் ஷோவை, ஒரு தெருமுனை கூட்டத்தை ஏன் இப்போ நடத்தணும்? இந்த சனிக்கிழமை நடத்தணும். என்னென்னா, ஒரு பெரிய ஆளுங்கட்சி அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, முப்பெரும் விழா. அதுக்கு அடுத்து இன்னொரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கு எல்லாம் இணையாக இதை விட நான் மேலே கூட்டத்தை கூட்டுறேன் பார் அப்படிங்கிற தரிகட்டத்தனம் இருக்குல்ல, தரிகட்டத்தனம். எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு எவனெல்லாம் சப்ப கட்டுறானோ அவனையெல்லாம் விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஏதோ பூத்துறாங்க. இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னமோ கடிவாளம் போட பார்க்குறாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பேன். மதுரை விக்கிரவாண்டி கூட்டம், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் இதில் அந்த கூட்டம் வர்றதும் இவங்க அதை கையாளுகிற முறை, அதில் இது தலைவனாக போற்றப்படுகிற அந்த விஜயோட அந்த மேனரிசம், நடவடிக்கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேலேருந்து குதித்த மாதிரி, மேலேருந்து நான் இதுக்குன்னே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனரிசம் பார்த்தீங்கன்னா தெரியும். துண்டை தூக்கி போடுறது, மயங்கி விழுகிறவனை கண்டுக்கிறது இல்லை. உயிர், அதெல்லாம் உயிரே இல்லை. எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு ஒரு கொடூர வில்லன்களுக்கு கூட இப்படி ஒரு கயமைத்தனம் இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு சோகம் நடந்திருக்கும். அந்த சோகத்தை மறைச்சி நம்மளும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஏன் கண்டுக்கிறது இல்லைன்னா, எல்லாருக்கும் ஒரு இந்த படங்களும் இதையும் பார்த்து இதை நம்ம பெருசாகவும் பேசுகிறதில்ல. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் அந்த இவன் வச்சுருக்கான எருவு மாடு மாதிரி இந்த என்னது பவுன்சர்ஸ் அப்படி தூக்கி போடுவாங்க பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அந்த சம்பந்தப்பட்டவனை ஒரு கம்பில் ஒரு அப்படி தொக்கி நிற்பான். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த கூட்டம் போதே, நான் கூட்டத்தை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது அந்த இளைஞன் அப்படி தான் வந்துட்டுருக்கான், மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தலைவன்னு சொல்லிக்கிறவன் தனக்கு எப்படி ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும், நமக்காக உயிர் விடுற இந்த தொண்டர்களையும், உயிர் தொண்டன்னு சொல்ல முடியாது, ரசிகன் தானே சொல்லணும். அவங்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நல்லா பாருங்கள். நாமக்கல்ல அவர் ஒத்துக்கிட்ட டைம் 8:45. 8:45 தான் வீட்டிலேருந்து கிளம்புறார். அப்போது நான் எந்த போலீஸையும் மதிக்க மாட்டேன், எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், எந்த நீதியும் மதிக்க மாட்டேன், எந்த மக்களையும் மதிக்க மாட்டேன். நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது? நான் ஒரு டைம் சொல்லுவேன், ஆனால் நான் வர்றதான் டைம். ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, சில ஒழுக்கங்களை நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. 8:45 நாமக்கல்லில் கூட்டம்னு 8:45 கிளம்புற ஒருத்தர்கிட்ட நீங்கள் எப்படிங்க
நியாயத்தையும் நேர்மையும் எதிர்பார்க்க முடியும்? அப்போ முடிவு எடுத்து தானே கிளம்புறா. அப்படி வீட்டில் இருந்தேன் போகிற வரையில் எத்தனை சாவு விழுந்தாலும் ஐ டோன்ட் கேர். நீங்கள் நல்லா பாருங்கள், மேனரிசம். அதான் நான் மேனரிசம் சொன்னேன். மேனரிசம்ங்கிறது இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் ஆண்டிருக்கு, எத்தனையோ கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்திருக்கு, எத்தனையோ கட்சிகள் ரோட் ஷோ நடத்திருக்கு, எவ்வளோ. ஆனால் இதில் பதவதைக்குதுங்க. அதாவது நான் லேட்டு, உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறதே லேட்டு. என்னால் அதுலேருந்து எந்திரிச்சு வரவே முடியல. அந்த அந்த பேராபத்து நிகழ்ந்தது இல்லையா, அது உண்மையிலே பெருங்கோபம் வந்து அந்த தமிழகத்துக்கே நீங்கள் வந்து எல்லோரும் வெகுண்டு எழுந்திருக்கிற வேலை இது. ஆனால் பழியை தூக்கி போடுற வேலையை இப்போ வந்து பக்குவமாக செஞ்சிட்ருக்கானோ அந்த பாவி பசங்க கொஞ்சம் பேர். விஜய் நல்லவருங்கிறான் ஒருத்தன், விஜய் மேலே தப்பு இல்லைங்கிறான். நானே இருக்கேன், என் குடும்பத்தில் என்னை நம்பி ஒரு 150-200 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே பொறுப்பு, நான் தானே அதுக்கு முக்கியஸ்தன். அது எப்படி அவருக்கு மேலே தப்பு இல்லை அப்படின்னு எப்படி ஒதுக்கி விட முடியும்? நீங்கள் 8:45 கிளம்புற ஆள் நாமக்கல்லுக்கு 12 மணி வெட்ட வெயில். அப்போது அவனுடைய எக்ஸ்தலமாக ஒரு வெங்காயத்தலம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் 12:45 கரூரில் அவர் மீட்டிங்கு, அவர் வருவார், மக்களை சந்திப்பார்னு சொல்லிட்டாங்க. அப்போது 12:45னா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்களே 9 மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, 10 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தம்பிகள் போய் அங்கேருந்து சொன்னவங்களும் அதான் சொல்கிறாங்க, 10 மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்ட வெயில். ஆனால் சார் வந்து ஆடு எசைஞ்சு அப்போ தான் வீட்டில் 8:45 கிளம்பி அவர் நாமக்கலுக்கு வந்து அவர் ரோட் ஷோலாம் முடிய 2 மணி நாமக்கல்லில். அங்கேயும் வெட்ட வெயில். இதில் என்னென்னா, அங்கேருந்து நாமக்கல்லேருந்து சார் பஸ்ஸு வருது, முன்னாடியும் பின்னாடியும் 2 வீலர்காரன் வீலிங் பண்ணிட்டு வரான். ஒருத்தன் பஸ்ஸில் எல்லா வித்தியாதிகளோடு தானே உள்ளே இருக்கீங்க, எல்லா வித்தியாதியும் உள்ளே இருக்கு. பின்னாடி விரட்டிட்டு வரானே, இவெல்லாம் செத்துருவானே, நின்று வேணாண்டா வராதிங்க, கும்பிட வேணாம், ரசிக்கிறான். இது ஒரு போதை சார். காலையில் 10 மணி வைங்க, 10 மணிலேருந்து 7:15 இரவு வரைக்கும், 7:10 வரைக்கும் நின்றுருக்காங்களே அந்த மக்கள். அந்த மக்களுடைய விரும்பி போய் நின்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அவனுடைய ரசிகனாலும் சரி, அவனும் உயிர் தானே, சொல்லியிருப்பானே வந்திருக்கலாமே. இந்த மக்களுடைய கர்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்க ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஐயோ இந்த படுபாய் வள்ளியே வந்து தொலைஞ்சிருந்தா பார்த்துட்டு போயிருக்கலாமே, வந்து தொலைஞ்சா என் பிள்ளைக்கு காட்டியிருக்கலாமே, என் பிள்ளையை காட்டிட்டு ஓடி இருக்கலாமே. ஏன்னா எத்தனை பேர் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க பிள்ளை இல்லாமல் பக்கத்து வீட்டு பிள்ளையும் நானும் வரேன்னு கூப்பிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் வயிறறிஞ்சு நின்றுருக்காங்க, வயிறறிஞ்சு இந்த ஏன்னா தண்ணி இல்லை ஒன்றுக்கு போகிறது, அதாவது அவசர உபாதை இருக்குல்ல, அதுக்கு கூட 7-8 மணி நேரம் எவங்க நின்றுருப்பான். அப்படி நிற்க வச்சு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆசாமியை காப்பாற்ற நினைக்கிறான் பாரு, அவனை எதால் அடிக்கிறது. அப்படி நிற்க வச்சு யோசிக்க மாட்டாங்க. அவன் வீட்டில் அவன் பிள்ளையவோ அவன் பொண்ணையோ இல்லை அவங்க ஆத்தாளையோ அவங்க அப்பனையோ 8 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க வச்சு வருவார் நின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு சொகுசு பஸ்ஸில் இன்ச்சு பை இன்ச்சாக நகண்டு 25-30 காரோட கூட்டத்தை காமிச்சு நான் இப்படி ஒரு மாப்பிள்ள இருக்கேன் அப்படின்னு அவர் மற்றவனெல்லாம் எவனையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை. ஐயன் திருவள்ளுவர் சொல்வார்ல, இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லினும் கெடும் அப்படின்னு சொல்லுவான். அதான் தட்டி சொல்ல
இல்லை உனக்கு யோசனை சொல்ல பக்கத்தில் ஆட்களை யாருமே வச்சுக்காத ஒருத்தன் எவனும் கெடுக்கவே தேவையில்லையா, அவனே கெட்டுருவான். இன்னைக்கு நீ கெட்டு போகணும். நீ கெட்டது இல்லாமல் அப்பாவி 41 குடும்பத்தை நாசமாக்கிட்டே, 41 குடும்பம் இலை விழுந்துருச்சே. அதாவது சார் தான் செத்தது எதுக்குன்னு தெரியாமல் செத்து போயிட்டாங்க சார். எதுக்குன்னு தெரியாமல் 41 பேர் சார். அந்த பிஞ்சு பிள்ளை என்ன சார் தெரியும்? எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாலும் எங்கள் அப்பனும் செஞ்ச தப்புக்கா நான் செத்தேன்னு சொல்லுமா அது? அவங்க மேலே நான் பழியே சொல்ல மாட்டேன். நீ வர்றேன்னு சொன்ன, குறிப்பிட்ட டைமுக்கு வரலன்னா உன்னை கழுவில் ஏற்றணுமா இல்லையா? கழுவில் ஏற்றியாகணும். ஏன் இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க 1000 அரசியல் இருக்கலாம் சார். வர்றேன்னு சொன்னவன் 8:45 வீட்டிலேருந்து கிளம்புறான் அந்த ஆள். அப்பயே ஏய் உள்ளே போன்னு சொல்லியிருக்கணும். 8:45 நாமக்கல்லில் டைம் கொடுத்துருக்க, 8:45 வீட்டை விட்டு வெளியே போகிற, உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்களே கரூருக்கு முன்னாடியே, யோ அளவா இது போகாத, இங்கேயே நின்றுக்க போலீஸ் சொல்லியிருக்க. திமிரு. ஏன்னா அந்த மேடையில் நின்று அந்த துண்டை தூக்கி போடுறதும், எச்சியலை போடுற மாதிரி, நாய்க்கு எச்சியலை போடுவாங்கள்ல, அது மாதிரி இந்த நாய்க்கு 4 ரொட்டியை போடுற மாதிரி இந்த தண்ணியை போட்டது சார். அந்த ஆளுக்கு தெரியும் சார். செத்து விழுகிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவன் வெற்றி நிச்சயம்ட்டு போகிறான் சார். யோசிச்சு பாருங்க. காதில் ஒருத்தன் போய் சொல்கிறானே, என்ன சொல்லுவான் சார்? நல்லா பேசுறீங்கன்னு சொல்லியிருப்பான். அவன் செத்து கிடக்குறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் அவன் வெற்றி நிச்சயம் போகிறானே சார். ஒரு சின்ன அசம்பாவிதம். இப்போ எங்கள் இடத்துல ஒன்று சின்ன நடக்குதுன்னா, இந்த ஷூட்டிங் கீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அங்கே நிற்போமா இல்லையா? அதான் சார் மனுஷன், அதான் தலைவன், அதான் அவன் பெரிய தன்னை நான் மக்களை காப்பாற்ற போகிறேன், ஒரு பெரிய மேலிருந்து விழுந்தவன் சொல்கிறது அவன் தான். சாகுறாங்க, மயக்கமடைகிறாங்க. நீ அதை பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் பாரு. இங்கேருந்து நாமக்கல்லேருந்து இங்கே வர இத்தனை மணி நேரம் ஆகுது. ஆனால் கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிற 40 நிமிஷத்தில் போயிருக்கான் அந்த ஆள். அப்போ 40 நிமிஷத்துக்கு அடுத்து அங்கேருந்து 40 நிமிஷத்துக்கு சென்னைக்கு அங்கேயும் பத்திரிக்காரங்க, யோ என்ன சொல்கிறான்னு கேட்குறான். சென்னையில் ஒருத்தர் 30 பேர் செத்துட்டாங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறான். அந்த காதில் விழுந்திருக்காது. இவ்வளவையும் கேட்டுட்டு வீட்டில் உல்லாசத்தில் உட்காந்துருக்கானா. இவனுக்கு வக்காலத்து வேறு வாங்குறாங்க சார். வக்காலத்து திட்டுவானுவோம். ஏன்னா எல்லாம் செம்பு தூக்குறவன் நிறைய பேர் இருக்கான். ஒவ்வொன்றுக்கு மனசாட்சி, அவனுக்கு மனசாட்சி தொட்டு பார்க்கணும். உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளில், உன் சொந்தக்காரங்களோ, அத்தையோ, மாமனோ, அத்தானுகளோ யாரோ ஒருத்தன் இந்த கூட்டத்தில் மாட்டி இப்படி சிக்கியிருந்தா அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா நீங்கள்? எத்தனை பெரிய கொடூரம்! எப்படி இப்படி ஒருத்தன் தலைவன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். நம்ம வெக்கப்படணும், விளையாட்டு இல்லை. ஏன்னா மனித உயிர்னா சாதாரணம். 40 பேர் செத்துருக்கான், 41 இன்னும் எத்தனை சேருதுன்னு தெரில. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துலாம் விழுந்த சாவு, இந்த அடி, இதெல்லாம் அவனுக்கு இதெல்லாம் இவ்வளவும் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பேர் வருதா, அதெல்லாம் அவனுக்கு அக்கௌண்ட்டில் ஏறுது பேரில். நாமக்கல்ல இருக்கிற கூட்டத்தை அது பாருங்கள், வர வழியில் முன்னாடி உட்காந்து கொஞ்சம் தூரம் மூஞ்சி திற மாதிரி வந்தான் அந்த ஆள். அதுக்கப்புறம் உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் மூஞ்சி தெரிகிறது கூட அவருக்கு நேரம் இல்லையா, உட்காந்துக்கிட்டார் உள்ளே போய். இந்த சனி எங்கே 2 வீலரில் விரட்டி வராங்க. ஐயோ தாலி மூஞ்ச பார்த்துருந்தோமே விரட்டிட்டு வரான். கரூர் வரைக்கும் வரான். அங்கேயும் போனான். ரோட் ஷோ. அதில் வேற இந்த முகத்தில் இந்த லைட் இருக்குல்ல, டிப்புன்னு அடித்து ஆஃப் பண்ணுறது. என்ன போதை பாருங்கள். போதையிலையும் ஒரு போதை.
நக்கல் நையாண்டி. விழுந்ததா உனக்கு அடி? உனக்கு விழுந்த அடியோடு போயிருந்தா போதும். ஏன் 40 குடும்பத்துக்கு விழுந்துச்சே. 40 குடும்பம், இன்னைக்கு 41. என்ன பதில் சொல்லுவேன்? நீ நீ என்ன வேணாலும் சொல்லு, இதுக்கு ஈடாகுமா? சில பாவங்கள்லாம் விடாதியா அவனை. நீ உடனே வெளியே வந்து, அந்த நேரமே வெளியே வந்து 2 பேரை பார்த்து தப்பு மன்னிச்சுக்கங்க சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். திருச்சி விமான நிலையத்தில் ஐயோ தப்பு பண்ணிட்டனே அப்படின்னா முடிஞ்சிருக்கும். சென்னை விமானத்தில் ஐயோ அப்படின்னா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் படவா வெளியே வரல. அவனுக்கு வேற இவ்வளோ பேருங்க. எனக்கு வெக்கமான ஒரு 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 சூழலில் இருக்கும். ஏன்னா சோசியல் மீடியாங்கிற ஒரு சனியனில் மாட்டிக்கிட்டு நாய் பேய் எல்லாமே மனசாட்சின்னு ஒன்று வச்சு பேசுங்கடா. மனசாட்சின்னு ஒன்று வச்சுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் இப்படி மாற, உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் செத்துருந்தான் அல்லாடுறாங்களே அன்னைக்கு. அது ஒரு மந்திரி அழுகிறாரு, அதை கிண்டல் அடிக்கிறாங்க. அவர் நம்ம அன்பில் மகேஷ். ஒருத்தர் செந்தில் பாலாஜி லோக்கல் மினிஸ்டர், அவர் உடனே போகிறாரு, அவனுக்கு எப்படி தெரியுங்கிறான். பரதேசி நாய்களா, நான் செந்தில் பாலாஜி வக்காலத்தை வாங்கலை. அடே பக்கத்து வீட்டில் ஒரு இளவு நடந்தால் போய் பார்க்கறதுங்கிறது மனுஷனுடைய இயல்புடாது. கரூரில் இருக்கார் அந்த ஆள். ஜிஹெச்லேருந்து 8வது பில்டிங் அவனுடைய ஆஃபீஸு. ஒருத்தன் ஓட மாட்டானாயா? ஓடாமல் இருந்தால் இளவு நடந்தும் வீட்டுக்குள்ளேயே இருந்தான்னு சொல்லுவாங்க. ஓடிட்டா இது நான் அவன் வக்காலத்து வாங்கலை அவருக்கு. நீங்கள் எந்த, அதாவது ஒருத்தனை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹிட்லரை விட கொடூரமான ஒரு எண்ணத்தில் இருக்கிறவனை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆபத்து, நல்லதுக்கு இல்லை. நீங்கள் தூக்கி பிடிக்கிறது நல்லதே இல்லை. எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. அதாவது செய்தி தீயா பரவுது. பரவுன உடனே பக்கத்தில் இருக்கிற அதே மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது அந்த ஊரை சேர்ந்த செந்தில் பாலாஜி வராரு. இந்த பக்கம் வந்து திருச்சியிலேருந்து நம்ம அன்பில் மகேசன் வராரு. இங்கேருந்து மாசு போகிறாரு சுகாதார அமைச்சர். உடனே தலைமைச் செயலகத்தில் சிஎம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து ஒன்மேன் கமிஷன் போடுறாரு. இதை அவங்கள பாராட்டி நான் சொல்லவில்லை. ஆனால் லோக்கலில் இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வராரு, ஓபிஎஸ் வர, எல்லோரும் வந்தாங்கல்ல. எல்லாரும் கட்சி சார்பு இல்லாமல் வராங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு, அடிபட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது சிகிச்சை கிடைக்கணுங்கிறதுல அரசாங்கம் அவ்வளவு முன்னெடுப்பாக நடந்துக்குச்சு. எல்லாத்தையும் வந்து மண்ணோட மண்ணாக்கி, அதாவது ஏதோ இது வந்து சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி. அதல்ல. என்ன சூழ்ச்சின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை பார்த்த அந்த போதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வந்துச்சு. நாளுக்கு நாள் கூடுது. அதனால தான் டிசம்பரில் வைக்க வேண்டிய கரூர் கூட்டத்தை ஏன் இங்கே வைக்கிறாருன்னா, நீங்கள் 2 பேர் இப்போ தாண்டா கூட்டி போனீங்க, என் கூட்டத்தை பாடுறா அப்படிங்கிறதுக்கு அந்த கூட்டம். நாமக்கல்ல இருந்த கூட்டத்தையும் கூட்டு வர. அப்படி ஏன்னா நாமக்கல்ல இந்த சட்டரை திறந்து இந்த சனியை முடிச்ச இந்த வெங்காயம் மூஞ்சி இருக்குல்ல, இதை காமிச்சிருந்தாலே அவன் வந்திருக்க மாட்டான். பின்னாடி அவனுக்கு மூஞ்ச காமிக்காமலே அப்படியே அவங்களையும் கூப்பிட்டுட்டு எறும்பு ஊறுற மாதிரி அங்கேயே கூப்பிட்டுட்டு, அதில் சில இடங்கள்லாம் ஒரு வீடியோ பாருங்கள். அதில் அந்த பஸ்ஸு பக்கத்தில் இந்த 2 வீலரில் வரான், சக்கரத்தில் அடிபடுறான், அதோடு கட்டாகுது. அந்த வீடியோவே கட்டாகுது. அந்த செத்தானா இருந்தானா, எத்தனை பேர் அடிபட்டான்னு தெரியல, அவனை இங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரில, அவன் எந்த கணக்கில் சேர்த்த, அதெல்லாம் கணக்கிலே வரல, செத்த கணக்கிலே வரல. அப்போது இவ்வளோ பேர் வர 7-8 மணி நேரம் இந்த கூட்டம் பிதுங்கி போயிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. என்னடா சனியை, அதாவது சனியை வந்து இந்த சனிக்கிழமை தானே கூடுறாங்க, சனிக்கிழமை தான் சனியை வந்து இந்த சாவோட சனியை கூட்டு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது விஜய்ங்கிற பேரில்
சாவு வந்து அன்னைக்கு கரூருக்கு விஜய் மூஞ்சிலேயே வந்துருச்சு. இப்போ இந்த கூட்டம் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது. அந்த கூட்டம் கலைஞ்சி போயிடக்கூடாதுன்னா பெண்களும் குழந்தைகளும் வயிற்று பிள்ளைகளோடு வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹியூமன் செயின் பண்ணியிருக்கிறதா செய்தி. மனித சங்கிலியே சுற்றி போட்டுருந்துருக்கானு நமக்கு தெரில. எல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம எல்லாமே ஆராயப்பட்டுருக்கு. ஏன்னா யாரும் பிதுங்கி போயிடக்கூடாது. இந்த கூட்டம் நிற்கணும், பிதுங்கிட்டு நிற்கணும், வந்தால் சாவணும். இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. இது சாவும் இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு. ஆனால் இப்படி ஒரு தலைவனுக்காக நம்ம பார்க்குறோமே, அவன் பயந்தாங்கோழி, அவன் பயந்து ஓடிடுவானேன்னு இவனுக்கு தெரியாது. இந்த மடப்பசங்க இருக்காங்களே, அவனுக்காக சொம்பு தூக்குறானுங்களோ அவனுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து மத்திய அரசுலேருந்து இத்தனை பாதுகாப்புக்கு என்னமோ அது ஒரு இசைப்பு என்ன இலவு பிரியோ வச்சுருக்காங்கல்ல, இது இல்லாமல் 200 பவுன்சர் இருக்குது சார். அப்படி என்னையா உயிர்? அப்போ உனக்கு உன் உயிருக்கு இத்தனை பவுன்சரு, இத்தனை இசட் பிரிவு, என்னமோ பிரிவு. ஆனால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? நாய்க்கு போட்ட மாதிரி பாட்டில் தூக்கி போடும்போதே எனக்கு பழைய நினைவு இருக்குது. ஏன்னா நான் பள்ளி பருவத்தில் எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கு வருவார். எங்கள் ஊருக்கு வரும்போது கூட்டம் ஒரு நாள் அங்கேயும் இது மாதிரி 6 நாள் 7 நாள் இருக்கும். 7 நாளாக வருவாரும்பாங்க, 7ஆவது நாள் வந்துடுவார். ஒரு முக்காக இருக்கும், 4 பக்கம் முக்கு. அந்த முக்கில் சந்திப்பில் அவர் நிற்பார். முன்னாடி ஒரு பைலட்டு, அவர் முன்னாடி ஒரு பைலட். இப்படிலாம் பெரிய இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரிலாம் பஸ்ஸெல்லாம் கிடையாது. அதில் வருவார். சோடா பிடிச்சார் ஒரு நாள், நானே பார்த்தேன். சோடா குடிச்சிட்டு அப்படி போடுவார். அதை வாங்கி ஒருத்தன் போய் ஒரு கடையில் கொண்டு போய் வச்சுக்குவான். நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் போன பிறகு 2 அண்டா தண்ணி எடுத்து இதில் பாதி சோடா அதில் பாதி சோடா ஊற்றி கலக்கி எல்லாருக்கும் டம்ளரில் கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் சின்ன அசம்பாவிதம் கூட வந்ததில்லை. மகாமகத்தை யாரும் மறந்துருக்க முடியாது. 12 வருஷத்துக்கு ஒருக்க வர்ற மகாமகம், அது வந்து கும்பகோணத்தில் அந்த மகாமக குளத்தில். அந்த மகத்தில் பிறந்தவங்க குளிக்கிறது, அது நீராடணும்னு ஒரு ஏதோ வச்சுருக்காங்க. அப்போ ஜெயலலிதாவும் அன்பு தோழி, அவங்க அன்பு தோழி சசிகலா, இப்போ வாயிலேயே பேசிகிட்டு இருக்கல, அந்த மாதிரி தான் 2 பேரும் அன்றைக்கி நீராடுறாங்க. இது குறிப்பிட்ட நாளில் நட்சத்திரம் எல்லாம் சேர்த்து 2 பேரும் குளிக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னோடனே இதெல்லாம் கூட்டம், அது அப்படி ஒரு கூட்டம் நிரம்பி வலிஞ்சிருச்சு. நிரம்பி வலியுது. என் தம்பி பாஸ்கர்னு ஒரு தம்பி, நம்ம கும்பகோணம் ரிப்போர்ட்டர், அவன் தான் இருந்தான். அந்த அம்மா வந்து குளியலுக்கு, அதாவது நீராடுறதுக்குன்னு அவங்க தனி அறையெல்லாம் வச்சுட்டாங்க. உள்ளே தான் குளிக்கணும். அவங்க 2 பேரும் இதான் அந்த விஜய்க்கு வந்த போதை இருக்குல்ல, கூட்டம் அடிபடுறது, இந்த நெளிகிறது, அவங்க மிதித்து அல்லோலப்படுறது, அந்த சத்தம் கேட்காம இவங்க பேசுகிறது, அந்த பேச்சு தானே. அந்த கீழேருந்து பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் ஏதோ ஒன்று சொல்லுது, அது நல்லா கேட்கல. போலீஸ்காரன் கத்துறான், கீழேருந்து ஆள்கள் கத்துது. அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க? கல் வீசினாங்க, செருப்பு பூசினாங்க, கொண்டு வந்தாங்க பாருங்கள். அதல்ல, செத்து கிடக்குறாயா, மிதிப்படுது, அவங்கள காப்பாற்றணும்னு இவங்க அலறி இருக்காங்க. இதைத்தான் இப்படி டைவர்ட் பண்ணுறான், கல் எறிஞ்சிட்டான், இதை எறிஞ்சிட்டான்னு நாசமாக போகிறான். இந்த இப்படி சொல்கிறவன் பூரா எப்படி சாவான்னு சொல்ல முடியாது, அப்படி செத்துக்குவான். இப்போ இங்கே வரேன், இங்கே என்னாச்சு? அப்போ வால்டர் தேவாரன் ஒருத்தர் இருக்கார், இப்போ ஒரு வீரர், அவர் துப்பாக்கி கைமா ஒரு ஓரமாக நிற்கிறார், குளிக்கிறதுக்கு பாதுகாப்பு. அவர் லோக்கல் எஸ்பி ஒருத்தர் இருந்தார். என்னாச்சு? அந்த திண்டு இந்த மாதிரி தான் ஒரு செவருக்கு ஒரு எல்லாத்துலையும் ஏறி நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, மேலே சுடுறாரு. அம்மா குளிக்கிறாங்க அப்படின்னு சுட்டாருன்னு நினைக்கிறேன். சுட்டது ஒன்று இந்த மக்கள்லாம் ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பொதன்னு விழுந்து சார். அந்த குளத்தில் 80க்கு மேலே, நாங்கள் 80 உயிர் நான் அப்போ போஸ்ட் அடிச்சிருந்தோம், 100க்கு மேலே நடந்திருக்கும். அப்படியே நசுங்கி அந்த குளத்தில் மூழ்கி
அப்படி நசிங்கினா குளத்தில் அவ்வளோ தண்ணி இல்லை, ஆனால் மூழ்கி செத்தாங்க, அதாவது நசுங்கப்பட்டு செத்தாங்க. அவ்வளவோ மீறி நம்ம விஜய்க்கு ஜெயலலிதாவுக்கு எங்கே ஒத்து போகுதுன்னா, இவ்வளோ ஓலங்கள் நடக்குது, சத்தம் இல்லாமல் 2 பேரும் குளித்து கிழிச்சிட்டு அவங்க நீட்டாக தஞ்சாவூர் போயிட்டாங்க. எந்த சின்ன வருத்தம் கூட பண்ணல, 2வது நாளும் படலை. இது அது அது அப்போது 92 நடந்தது. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அங்கே நாமக்கல்லேருந்தே துரட்டிட்டு வரான். அப்போலாம் ஜெயலலிதாவுக்கு வரல, வர்றான், வண்டி சக்கரத்தில் அடி போடுறான். அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வரான். அப்போல்லாம் ஜெயலலிதா கூட்டம் இல்லை. அதை விட மோசமானவன் இந்த ஆள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இவன் கொஞ்சமாவது அறிவு வேணாம். நம்ம கையிலேருந்து பாட்டில் போனால் அந்த தண்ணியை அவன் வேதமாக எடுத்து அவன் கொடுப்பானா, கொண்டு போயிடுவானா? கொண்டு தானே போயிருப்பான். அப்போ அதே மாதிரி தண்ணி போடுங்கன்னா நினைப்பான். அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு எத்தனை, அதில் விழுந்த நெரிசல், இந்த பக்கம் மரம் விழுகுது, ஜென்ரேட்டர் கட் ஆகுது, அதில் விழுகிறான், எல்லாம் சேர்ந்து ஒரு ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய இதுக்கு இத்தனை ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததுனால தான் இத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அடிபட்டோம், எத்தனை போலீஸ்காரன் அடிபட்டிருக்கான், அடிபட்ட போலீஸ்காரன் இருக்கான். ஆனால் எதையுமே கவலைப்படாத ஒருத்தன், சம்பந்தமே இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கான் ஒருத்தன், அவன் தலைவன். அந்த தலைவனுக்கு இவ்வளவு பேர் வெக்கம். இந்த டிபேட்டுங்கிறதுல 4 பேர் வந்து பேசுவாங்கள்ல, அதுக்குள்ளே போல அதில் ஒருத்தர் இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தர், அவர் போகிற போக்கில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆள் தான், ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தான் பேசுவார். இனி விஜய்க்கு வேறு வழியே இல்லை, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப். யார் இந்த சேஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப் அப்படின்னு அவர் ஒரு இடத்த சொல்லியிருப்பார். சொன்ன பாருங்க, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளேன்னு. அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி காலையில் நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரி, அது பாவம், அது வந்து ரொம்ப அக்கறையோடு வந்து கரூருக்கு வந்தாங்க. எந்த கேப்பும் விடாமல் ஒரு அரசு அத்தனை வேலைகளையும் செஞ்சுருக்கு, அத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்கீங்கன்னா விஜய் இதே கரூர் பஸ்ஸில் இருந்து சொன்ன வார்த்தை என்ன, போலீஸுக்கு தேங்க்ஸ், நன்றி, அவங்க இல்லட்டா நான் இங்கே எடுத்து வர முடியாது. அதே வாய் தான் சொல்லிச்சு, அந்த வாய் சொல்லிச்சு. நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யார், பாரதிய ஜனதா பார்ட்டியிலேருந்து 8 பேர் கொண்ட ஒரு எம்பி குழு. அதில் வந்து ஹேமா மாலினி இருக்காங்க கன்வீனர், அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால் எம்பி, அப்புறம் ஸ்ரீகாந்த் சிண்டே, அபராஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ்குமார்னு ஏதோ ஒரு அளவு. இவங்க தலைமையில் பிஜேபி தலைவர் நட்டா அது வந்து ரொம்ப கண்டலன்ஸ் தெரிவிச்சுட்டு இவங்கெல்லாம் கரூருக்கு வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பாங்க, எதனால் வந்துச்சு ஆராய்வாங்க, ஆராய்ஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. எவ்வளோ அக்கறை. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்ங்கிற விஜய்க்கு பாதுகாப்பாக ஒரு டீம் எப்படி இறங்குது பாருங்கள். ஒரு மரண வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு டீம் இறங்குது. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, முந்தா நாள் இரவு, இது நடந்தது சனிக்கிழமை இரவு ட்விட்டரில் பதிவு போடுவாங்க இல்லையா, இப்போ பெருசுகள் நிறைய பேர் போடுவாங்க, எல்லாருமே போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் அதில் இல்லை. விஜயை கண்டித்து ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் விஜயை கண்டித்து அதில் பதிவு போட்டிருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த போட்ட கொஞ்ச நேரத்தில்
சந்தோஷ் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி அவர் தான் இங்கே காய் நகர்த்துறவர் எல்லாம். அவர்கிட்டருந்து எல்லாருக்கும் ஃபோன் வந்திருக்கு, உடனே உங்கள் ட்விட்டர் பதிவை எடுங்க, விஜய்க்கு எதிரான ட்விட்டர் பதிவை எடுங்கன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய டைரக்ஷன் தான், மொத்த பதிவையும் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்காது. பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். ஆக ஆர்எஸ்எஸ் முலாம் பூசின ஆர்எஸ்எஸ் முகமூடியோடு இருக்கிற ஒரு மரண வியாபாரி விஜய் தண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.